ஹாய் வியூவர்ஸ். இப்போ நம்ம லைட்டாக ஏதாவது குப்பையை கொளுத்துனாலோ இல்லை பத்தியை கொளுத்துனாலோ அப்போ வந்து நம்ம கையில் லைட்டாக தெரியாமல் ஒரு தீப்பட்டால் நம்மளுக்கு எப்படி வலிக்குது, தெரியாமல் நடக்கிறதே நம்மளுக்கு எவ்வளோ பெயினாக இருக்குது. அது ஆறுறதுக்குள்ளே எதுவுமே சாப்பிட முடியாது, எப்போ பாரு அதுவாகவே இருக்குல்ல. ஆனால் இங்கே ஒருத்தவரை தெரிஞ்சே எரித்து கொண்டிருக்காங்கன்றதை நம்ப முடியுதா? ஆமாங்க, அவர் தாங்க. நம்ம பங்களாதேஷில் வேறு ஒரு மதத்தை பற்றி தப்பாக பேசினார்னு சொல்லி உயிரோட ட்ரெஸ் இல்லாமல் இழுத்து தரத்தரையாக அவரை அடித்து தரத்தரையாக இழுத்துட்டு போய் தரத்தரங்க கொண்டு போய் ஒரு இதில் கட்டி வச்சு அத்தனை பேர் முன்னாடியும் ட்ரெஸ் இல்லாமல் உயிரோட கட்டி வச்சு பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்காருங்க. எரிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட கழுத்தில் கயிறை வச்சு மேலே கட்டி அப்படியும் உயிர் போயிருக்கு, கீழே எரிச்சிருக்காங்க. அப்படியே அவர் பாதி எரிஞ்சு கீழே விழுக்கிறாருங்க. அதை பார்க்கும்போது அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அவர் எரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க போலீஸ் வந்து மீட்டு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இனி யார் என்ன பார்த்துக்குவா, இந்த குழந்தைங்களை யார் பார்த்துக்குவான்னு சொல்லி நினச்சி பாருங்கள். அவர் சாகும்போது நான் சாகிறன்றதை விட தன்னோட குடும்பத்தை யார் பார்த்துக்குவான்னு தான் நிறைய யோசிச்சிருப்பாருங்க. ஆமாங்க, நான் வந்து இந்த மதம் அந்த மதம் பெருசுன்னு நான் சொல்ல விரும்பலைங்க. எதுவாக இருந்தாலும் கடவுள்னு ஒருத்தவங்க பார்த்துக்குவாங்க, இல்லைன்னா அதுக்குன்னு அரசாங்கம் இருக்குங்க. எதுக்குங்க தேவையில்லாமல் யாரோ ஒருத்தவங்க சொன்னதை கேட்டு மூணாவது மனுஷன் சொன்ன பொய்யை கேட்டு அநியாயமாக ஒரு மனுஷனை கொண்டுட்டாங்க. ஆனால் பாருங்கள், அத்தனை பேரை கொன்ன பங்களாதேஷில் நம்ம இந்தியா அடைக்கலம் கொடுத்துருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு லைக்கோ சப்ஸ்கிரைபோ இல்லை வந்து ஷேரோ நீங்கள் எதுவுமே எனக்கு பண்ண வேணாங்க. இதை 2 நிமிஷம் நீங்கள் இந்த நியூஸை மட்டும் படிச்சுட்டு போங்க. இது என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. என்னால் சாப்பிட முடியல, ஒரு மாதிரி பதட்டமாகுதுங்க. ஏன்னு சொன்னால் ஒருத்தவனை உயிரோடு எரிக்க முடியுங்களா சொல்லுங்கள்? உயிரோடு இருக்கும்போது இப்போ அவங்க அப்பா அம்மா அப்புறம் அந்த குழந்தைங்களாம் நினச்சி பாருங்கள். அப்பா ஈவினிங் வேலை முடிச்சுட்டு சாதாரண ஒரு ஆடை தொழில் பண்ணுறவருங்க அவர். நினச்சி பாருங்கள், இப்போ அப்பா வருவார்னு சொல்லி எவ்வளோ பாசத்தோடு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இல்லைங்க அவங்க அப்பா வரமாட்டார்னு சொல்லி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தாங்க. தயவு செஞ்சு எவ்வளோ கோவம் இருந்தாலும் மற்றவங்க என்ன சொன்னாலும் வன்முறையை உங்கள் கையில் எடுத்துக்காதீங்க. அரசாங்கம் தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். அவருக்கான உதவியை வந்து கண்டிப்பாக அவங்க பண்ணணும். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணக்கூடாதுங்க. ரெகுலராக நிறையா நடந்துட்டு வந்துட்டுருக்குது. இந்த மதம் அந்த மதம் நான் எதையுமே சொல்லலை. ஆனால் இது ஒரு சத்தியமாக ரொம்ப மன்னிக்க முடியாத குற்றங்க. சத்தியமாக அவங்கள தண்டிச்சே ஆகணும்.